வணக்கம் உறவுகளே. நான் பச்சைப்பயிறு மாவு மிக்சியில் அடித்து 2 ஸ்பூனு, கோதுமை மாவு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வருதான்னு காமிக்கிறேன். பாருங்கள், பச்சைப்பயிறு கோதுமை மாவுலேயுமே தேய்ச்சி போட்டால் நல்லா எப்படி பொல்லிட்டு வருதுன்னு போட்டு பாருங்கள். நல்லா பொல்லிட்டு வருது. சுட்டு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, பச்சைப்பயிறு சப்பாத்தி ட்ரை பண்ணுறதுக்காக சுட்டேன். சூப்பராக வருது. இன்றைக்கி தான் நானே யோசித்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி நேயர்களுக்காக என்னோடய யூடியூப் ரெகுலராக பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள், பார்க்காதவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் புதுசாக இப்படி செய்வேன். நாளைக்கு வேற ஒரு சத்துள்ள ரெசிபியோட உங்களை பார்ப்பேன். இப்போ இதுக்கு கிரேவி வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பொல்லி வந்திருக்குது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் இப்படி குட்டி குட்டியாக செஞ்சு தந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் அவங்கள 2-3 வச்சுட்டு 2ன்னு கூட சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலாம். நான் டிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு சைட் டிஷ் பண்ணி பாருங்கள் உறவுகளே. சப்பாத்தி பச்சைப்பயிறு கோதுமை மாவு சேர்த்து, கோதுமை மாவு பச்சைப்பயிறு மாவு 2 ஸ்பூன் சேர்த்து 2 சப்பாத்தி சுட்டுட்டேன். இது உருளைக்கிழங்கு வேக வச்சு மட்டன் போடுறதுக்கு எல்லா மட்டனுக்கு என்னென்ன சேர்த்துவோமோ அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வெங்காயம், தேங்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் சத்து இருக்குது. உருளைக்கிழங்கு 2 சப்பாத்தி, குட்டி சப்பாத்தி, ஒரு வாழைப்பழம். இதுவே போதுமானது காலையில் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளவு நல்ல லேயராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.